ஒரு நாள் அவர் காட்டு வழியா போனபோது மிகவும் சோர்வாக இருந்ததாம். அதனால் ஒரு பெரிய மரத்துக்கடியில் தூங்கிட்டாராம். அந்த மரத்தில் நிறைய குரங்குகள் இருந்துச்சாம். அவர் தூங்கி கொண்டிருக்கும்போது அந்த குரங்குகள் கீழே இறங்கி வந்து அவரோட தொப்பி எல்லாத்தையும் எடுத்து தன்னோட தலையில் மாட்டிக்கிருச்சான். சில மணி நேரம் கழித்து தொப்பி விற்பவர் முழிச்சிட்டாராம். தனது கூட காலியாக இருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாராம். மேலே பார்த்தா குரங்குகள் எல்லாம் தன்னோட தலையில் தொப்பியில் போட்டிருந்துச்சான். அவர் என்ன செய்யறதுன்னு யோசிச்சாராம். திடீரென ஒரு யோசனை வந்துச்சான். தன்னோட தலையில் இருந்த தொப்பியை கலற்றி தரையில் எறிந்தான். குரங்குகள் மனிதனை பின்பற்றும் பழக்கம் கொண்டவை. அவை அவன் செய்ததை போலவே தங்கள் தொப்பியை எல்லாம் தரையில் எறிந்தன. உடனே அவன் தன் தொப்பியை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக அந்த இடத்தை விட்டு கிளம்பிவிட்டான். ஓகே குட்டீஸ், இந்த கதையில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கோபத்தை விட புத்திசாலித்தனம் தான் மேலானது.